अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः வரவர மாமுனாய மணவாள மாமுனாய மகா ஆண்டாள் எம்பெருமானார் ஜெயர் திரவிடகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேயர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்துல யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் அடியோட நமஸ்காரம். நாம இப்போ திருப்பாவை பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த பாசுர விதானங்களின் விசேஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிராச்சீனத்தில் அடிய முன்னமே சொன்ன மாதிரி தான் 6 15 துயரப்பும் பாசுரங்களாகவும் மீதி 18 19 20 எல்லாமே உங்களுக்கு நப்பின்னி நாச்சியாருடைய சர்வாம்ச பாசுரங்களாகவும் மீதி 21 25 வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலா விபூதிய சொல்ல பாசுரங்களாகவும் அமைஞ்சிட்டு இருக்கும். அப்படியேப்பட்ட பாசுரத்துல நாம நேத்தி வரைக்கும் 24 பாசுரங்கள் சேவிச்சாச்சு. இன்னைக்கு 25ஆவது பாசுரத்தை சேவிக்க போறோம். பிராச்சீனத்துல ரொம்ப சௌக்கியமான பாசுரம். கிருஷ்ணனுடைய ஜன்மாந்திர விசேஷங்கள் சொல்லக்கூடிய அத்யந்த பாசுரங்கள் இது. சேவிக்கலாமா? பாசுரம் பார்த்துருவோம், அதுக்கு மாத்திர விஷயம் போலாம். தேவதாபிமா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் உழைத்தவர தருக்கி தான் தீங்கு நினைத்து கருத்து பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின்றமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருகளாகில். இது வரைக்கும் ஒரு பிராச்சீனம். அடியே முன்னமே சொல்ல மாதிரிதான் பாசுரங்களை எப்பயுமே சர்க்கமாக பிரித்து படிக்க வேண்டும். ஒரு சர்க்கத்துக்கு ஒரு அர்த்தம் வரும். அதோட உபந்தியான்னு சொல்லக்கூடியது என்னன்னா அடுத்த கருத்துன்னு சொல்லுவான். அடுத்த கருத்துக்கு வேற அர்த்தம் வரும். ரெண்டையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம கடைசியா பார்த்த அர்த்தம் என்ன அப்படின்னா உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருதல் ஆகில்னு சொல்லி அடுத்த கடைசி பிராச்சனை வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அந்த பிராச்சீனம் அதோட சர்க்கம் அந்த பிரசத்துல அது சர்க்கம். இது திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. சரிங்களா? வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பிராச்சீனம். எப்பயுமே ஒரு பாசுரங்களை பாடும் போதும் சேவிக்கும் போதும் பிராச்சீனம் சேவிக்கும்னு சொல்லுவோம். சேவிக்கும் போது அதை சர்க்கமா செக்ஷனா பேராவை தனியாக பிரித்து படிச்சு அப்படின்னா சொல்லும் போதும் அர்த்தம் நல்லா கேட்க நல்லா இருக்கும். கேட்கிறவாளுக்கும் பிராச்சீனம் புரியும். ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகன் ஒழித்து வரல அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் சொர்க்கமா டிவைட் பண்றோம் அப்படின்னா கேட்கிறவளுக்கு கேட்டோன்னு அர்த்தம் புரிஞ்சிடும். கிருஷ்ண பரமாத்மா வசுதேவ தேவகி சுதனாக கம்சனுடைய சுதைச்சால பிறந்தார். அஷ்டமி தேதியில் பிறந்தார். அந்த பிறந்த நேரத்துல சரி எதுக்கு ஒருத்தி மகனாய் ஒரேவல் ஒருத்திவள் அப்படிங்கிற வார்த்தை ஒருத்திங்கிற வார்த்தைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்திக்கு அப்படிங்கிற வகை அந்த இக்கண்ணா ஏன் போடல அப்படின்னா சுவாமி பிறந்த தாம்சத்திலேயே அங்க யசோதா தேவி இருக்கா பதில அந்த கோபால யசோதா அவா பிராச்சீனத்துல போய் அந்த குழந்தைய சேர்ந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா ஜனனம் ஆகும்போது 4 பேர் தான் முழிச்சுட்டு இருந்தா. யாரு? வசுதேவன், தேவகி, கிருஷ்ண பரமாத்மா. 4வது பார்த்தோம்னா நந்தகோபாலனுடைய குழந்தையா பிறந்த யோகமாயா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் தான் முழிச்சுட்டு இருந்தா. மீது எல்லாமே யோக மூர்ச்சியில கிருஷ்ண பரமாத்மா யோக மூர்ச்சியை கொண்டு போய் விட்டார். அந்த சிறைக்கு காவலாக சரி, கம்சனையும் சரி, அந்த யசோதா வம்சதானும் சரி, எல்லாருமே யோக மூர்ச்சியில கொண்டு போய் விட்டா. அப்படி தீட்சமான மூர்ச்சியில் எல்லாம் இருக்கும்போது சுவாமி இங்கேருந்து ஜெயிலேருந்து சிறைச்சாலையிலேருந்து அந்த நந்தகோபாலனுக்கு போய் அந்த கிருஷ்ணனை சேவிச்சுட்டு திருப்பி அந்த யோகமாயான்னு சொல்லக்கூடிய தேவியை இங்கே கூட்டின்னு வந்து இவரோட குழந்தையா காமிச்சிட்டா. அப்பேற்பட்ட க்ஷணத்துல நடந்த விஷயமா இருக்கிறதுனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்தவளை ஒருத்திக்கு அந்த இக்கண்ணா போடாம வேகமா நடக்குது. ஒரு நாள் கூட போகல.
அப்பயே வந்து அப்பயே ஜனனமாகி அப்பயே அந்த நதியை கடந்து அப்பயே கொண்டு போய் விட்டு திருப்பி டக்குன்னு அப்பயே வந்துட்டார். க்ஷணத்துல நடந்துருது எல்லாம். அதனால அந்த ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தையில ஒகாரங்கிற வார்த்தையில நீட்டா பண்ணிட்டா. ஒரேமை பண்ணிட்டா. பிராச்சீனத்துல. அடுத்தது தர்க்கிலானாகி. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா வசுதேவ சுதர் அப்படிங்கிறவருக்கு 8வது குழந்தையா பிறந்தார். அசரீரி சொன்னதின்படி கம்சன் தன் உயிருக்கு அஞ்சி வசுதேவரையும் தேவகியும் சிறைச்சாலையில் அடைச்சிட்டு தன் தந்தையையும் சிறைச்சாலை அடைச்சிட்டு 8வது குழந்தை வரை வந்த எல்லா குழந்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு, அந்த வார்த்தைக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை வரும். பலராமன் இருக்கார்ல, பலராமனை பார்த்தேன்னா அப்பயே கருவடியே அங்க இவர் யாராவது தேவகி கருவில இருந்து யசோதா கருவுக்கு மாத்திடுவாங்க. அந்த காலத்திலே இந்த ஃபீட்டஸ் டிரான்ஸ்பர்ட்னு சொல்லுவா. அப்பயே நடந்திருக்கு அதெல்லாம். சரிங்களா? பிராச்சீனம் நடந்திருக்கு. அது 7வது குழந்தை கணக்குல வந்துரும். அதனால பலராமனை கிருஷ்ண அண்ணன் கூப்பிடுவார். சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்துல 8வது குழந்தை கோசம் காத்துட்டு எல்லா கோசம் சமாதானம் பண்ணி கிருஷ்ணன் 8வது குழந்தையா வரும்போது அவரோட பிராச்சீனத்துல இந்த யோகமயா அங்க இருக்கார்ல, எங்க நந்தோகோபாலுடைய குமாரத்தி அப்படிங்கிற சக்தி பிறந்தா. அந்த யோகமாயாவ வசுதேவன் தன் குமாரத்திய அங்க அழைச்சிட்டு வந்து இவர் சேஜா வச்சுண்டு கம்சன் கிட்ட காமிக்கிறார். தாயோட குமாரத்தி பெண் குழந்தைதான், உனக்கு இவ எதிரி கிடையாது, சுத்து கிடையாது, இவளையாவது விட்டு வை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படின்னா பிராச்சீனத்தை இன்னொருத்தர் குழந்தை அது. அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நம்ம குழந்தைக்கு பிரச்சனை பிராச்சீனம். ரெண்டாவது பெண் குழந்தை. பெண் குழந்தை இறக்கம் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா கம்சனுக்கு ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, பிராச்சீனமான மகாலட்சுமி, அந்த சாக்ஷாத் யோகமாயான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதுர்கா சுரூபம், அந்த குழந்தையை சம்ஹரிக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் 8வது குழந்தையா ஜனனம் இருக்கும் கிருஷ்ணனையும் சம்ஹரிக்க வேண்டும் என்கிற அபஸ்மார்க்கமான தீய எண்ணத்தில் அந்த குழந்தையை விசிறி விட்டான். அந்த குழந்தை டக்குன்னு யோகமாயாவா உருவாயி உம்மை அழிக்க வந்த யதுகுல நந்தன் அங்க ஒரு இடத்துல சுபக்ஷமா வளர்றான். அந்த காலத்தில் எப்படி உன்னுடைய மரணம் உன்னை நெருங்கும் காலத்தில் அவன் உண்மை சந்திப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சு மறைஞ்சுட்டா. கம்சனுக்கு தாங்கல. என்ன பண்றான்? அந்த ஜன நேரத்தில் கிருஷ்ணர் பிறந்த அந்த அஷ்டமி திதியில அதை முன்ன பின்ன ஒட்டி வந்த திதிகளில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் சம்ஹரிக்க சொல்லிட்டான். படைவை காமிச்சு காடு எல்லா எந்தத்துல குழந்தைகளுக்கு சமஹாரம் பண்ணிட்டான். கொத்து கொத்தா பண்ணி விட்டான். மகாபாவம், தீயனம் கொண்டவர். அப்படியும் அவனுக்கு ஆத்திரம் அடங்கல. கடைசி தெரிஞ்சுட்டான், இங்க நந்தகோபாலுடைய சுதனா வளர்றாரு, யசோதாவுடைய செல்ல குமாரனா வளர்றாருன்னு தெரிஞ்சுட்டான். அவன் அழைக்கிறது தான் முன்ன சொன்ன மாதிரி கபடாசுரன், பானாசுரன் இத்தியாதி அசுரர்கள், மீதி அந்த தேவைகள், அதாவது தன் முறையில் விஷம் கொண்ட தேவிகள் எல்லாத்தையுமே அபஸ்மாரகமா எல்லாவது பூதனான்னு சொல்ற தேவிய பேர். சரிங்களா? எல்லாத்தையும் அமுச்சு விட்டு கிருஷ்ண சமஹாரம் அமுச்சு விட்டான். அப்படியும் அவனுடைய எண்ணம் நிறைவேறல. கிருஷ்ணருக்கு இளம்பிராயம் வந்தவுடனேயே தன் அன்னையை தேவகியையும் வசுதேவனையும் ரட்சிக்க வேண்டும், தன் தாத்தாவையும் காப்பாற்றணும் சொல்லி அந்த ஊர் மக்களையும் கம்சனோட கொடுங்குவாச்சையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திருப்பி எங்க வரா? அவளோட நாட்டுக்கு வரா. அவன் நாட்டுக்கு வரும்போது கம்சன் என்ன பண்றான்? ஒரு கடோரமான யானை, அந்த யானையும் மிகுந்த பலம் கொண்ட மல்லர்கள் 2 பேரையும் கம்சன் கையில ஒரு கூர்மையான பெரிய தெய்வீகம் பிறந்த வாள் வச்சுண்டு கிருஷ்ணர் வரும்போது சம்ஹாரம் பண்ணலாம்னு ஆசைப்படுறான். இப்படி தீய எண்ணம் கொண்ட ஆசை, அது அபஸ்மார்க்கம், சுபமான விஷயம் கிடையாது. பெருமாள் என்னைக்குமே தன் பக்தராகப்பட்டவனுக்கு எண்ணங்கள் நல்லா இருந்தா அது துணை நிற்பார். அதே துர்குணம் கொண்டவன் துர்கணம் வச்சிருந்தான் அப்படின்னா அது அவனுக்கு தக்க காலத்துல தக்க விஷயத்தை கொடுத்துரும். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல மல்லர்களையும் அந்த களிறு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பலமான யானை எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா தோக்கடிச்சுட்டு உள்ள வந்து அந்த கம்சனையும் மல்யுத்தத்தை தோக்கடிப்பார்.
தோக்கடிச்சு அவன் சம்ஹாரம் பண்ணிடுவார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி தீய எண்ணம் கொண்டவன் தானும் தன்னை கெடுத்து கொண்டான்னு சொல்லுவா. தெக்கிலாயாகி தான் தீமை செய்து கொண்டாங்க வார்த்தை வரும். இந்த வார்த்தை வரும். தான் தன்னுடைய சொல்லுவா, யானை தன்னால மண்ணெண்ணெய் போட்டுன்னு சொல்லுவா. அது உடம்பு சுமன்றதுக்கு போடுறது. ஆனா அந்த வார்த்தை வழக்கத்துல உண்டு. அதுக்காக சொல்றேன். அபேபண்ண எண்ணம் துர்க்கம் எண்ணம் கொண்ட கிருஷ்ணன் கம்சன் தன் எண்ணத்தினாலே தானும் அழிஞ்சு போவான். சரிங்களா? அந்த பாசகத்துல உண்டு கம்சனுக்கு. அடுத்த சக்கரத்துல சொன்னோம் அப்படின்னா கருத்தை பிழைப்பித்துங்கிற வார்த்தை வரும். கருத்தை என்ன கருத்து அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அவர் சொல்லக்கூடிய பிராச்சீனமான கருத்தாகப்பட்டது என்ன அப்படின்னா கம்சனுடைய எண்ணம் துர்ஹீனமாக எண்ணத்தை அவர் பிழைப்பித்து அந்த அசுர வாக்க நிறைவேற்றி கம்சனின் வயிறில் ஒரு அக்னி எப்படி தக தகன்னு எரியுமோ அந்த மாதிரி அவருக்கு பிராச்சீனமாக அக்னியாக சுவாமி இருந்தார். யார் வயிற்றுல? கம்சனோட வயிறு ஜாடராக்னியா இருந்தார். இதுக்கு அவன் எண்ணம் சரியில்லை. யாரு? கம்சனுடைய எண்ணம் சரியில்லை. அப்படியும் அவன் திறந்தவில்லை. பஸ்மாங்கம் செஞ்சுட்டே வந்தான். கிருஷ்ண எப்பேற்பட்ட அசுரர்கள் கொண்டு சமஹரிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்பட்டான் பிராச்சீனத்துல. அந்த அர்த்தங்கள் அந்த வார்த்தைகளுக்கு உண்டு. அடுத்த சர்க்கம் எடுத்தோம் அப்படின்னா உன்னை அர்த்தித்து வந்தோம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். உன்னை அர்த்தித்து வந்தோம் அப்படிங்கிற பிராட்சம் என்ன வந்தோம்னா உண்மைக்கு போற்றுதலுக்கும் புகழ்வதற்கும் உண்டான செயல்களை செய்து வந்தோம். அர்ச்சித்துங்கிற பிரச்சனை அர்ச்சகர் பண்ணுவாரு. அர்த்தித்துங்கிற வார்த்தையில உன்னை போற்றுதலுக்கும் உண்மை சுபமாக நிகழ்த்தி பாடுவதற்கும் யாம் வந்தோம். அதற்காக எமக்கு பறை என்ற உபகரணத்தை தருதிகளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பறை என்ற உபகரணத்தை கொடுப்பதன் மூலியமாக அடியேன் உம்முடைய புகழை பாடுவேன். எப்பேற்பட்ட புகழ்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க அப்படிங்கிற வார்த்தைக்கு திரு அப்படின்னால மகாலட்சுமி தான். உயர்வு மிகுந்த சொல் திரு அப்படிங்கிறதுக்கு. அப்பேற்பட்ட உயர்வு மிகுந்த ஸ்ரீ மகாலட்சுமி உடைய உதயநிவாசனான ஸ்ரீனிவாசனான கிருஷ்ண பெருமாள் அவருடைய லக்ஷ்மியின் புகழையும் அந்த பெருமாளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சேவாத்தியாகப்பட்ட நந்தகோபாலுடைய பூர்வமாக இருக்கக்கூடிய தேவிகள் இந்த மார்கழி விரதம் மேற்கொள்ளும் உபயா கன்னியர்களும் புகழையும் சேவையையும் செய்யும் பொருட்டு அதையும் பெருமைப்படுத்தி பாடுமாக சொன்னார். அடுத்த வார்த்தை வருத்தம் நீங்கி மகிழ்ந்தேவன் பாபாய். உம்மை காணாமல் உம்மிலிருந்து பிரிந்து மிகவும் துயரப்பட்டு இருக்கும் ஜீவாத்மா இப்பொழுதுதான் உம்மை கண்டு மகிழ்ந்து கழிந்து சிங்கார ரூபத்தில் அனுகிரகமாக எடுத்து சுவாமி அப்படின்னு சொல்லி மிக மகிழ்ச்சியா எம்பாபாயின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுவோம் அந்த பாசுரத்தை. இதே ஆச்சாரிய வர்க்கமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த 21, 25 வரைக்கும் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா லீலா விபூதியும் ஆச்சாரிய சர்க்கம் ரெண்டுமே வரும். இதே ஆச்சாரிய சர்க்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்தோ 2 வார்த்தை வருது. இந்த என்ன சொல்றோம்னா ஒரு ஆச்சாரிய சுவாமி ஒருத்தி மகன் அப்படி சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்திற்கு பூர்வமாக இருந்து துவய மந்திரத்திற்கு பூர்வமாக வளர்ந்து இப்படி அஷ்டாட்சரத்துக்கும் துவய மந்திரங்களும் சொல்லக்கூடிய 2 தாய்க்கும் உண்டான சந்தான குமாரர் தான் ஆச்சாரிய தேவர். ஆச்சாரிய சுவாமிக்கு 2 சம்பந்தம் உண்டு. அன்னையும் சொல்ற சம்பந்தம் 2மே உண்டு. அப்பேற்பட்ட சுவாமி தன் சிஷ்யன் மனசுல இருக்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை நீக்கி எப்படி நீக்குவார்? அந்த அக்னி போல் நின்றால பெருமாள் அந்த அக்னி மாறி ஜாடராக்னி மாறி தகதகன் அந்த இருளை நீக்கி அவன் மனசுல ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்தை புகுட்டி சுவாமி இப்ப
அந்த வார்த்தைக்கு நாம பிடிச்ச பிராச்சீனம் என்னன்னா, குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே ஞானம், ஒளின்னு தான் அர்த்தம். அவர் சர்க்கமா சொல்லும்போது, உன்னை அர்த்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, உம்மை சேவை செய்வரும் சிஷ்யா எல்லாருமே குருவாய் குருவே துணைன்னு பிராச்சீனம் தமிழ் சிம்பிளா சொல்லுவார். அப்படி குருமார்க்கமாக குருவுடைய பணிதல் இருக்கும் விஷயம் எல்லாத்துக்குமே குருவுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா கிடைக்கும். அப்படி அனுகிரகம் பண்ண குரு பகவான் பின்ன பிராச்சீனத்துல வருத்தம் நீங்கிங்க வார்த்தைக்கு பதிலா கிருஷ்டியா மனசுல இருந்த அப்ப சந்தேகங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பெற்ற நிகழ்ச்சியில நிலையில மகிழ்ச்சியுடன் இதை பூர்த்தி பண்ற இந்த குருவாக்கிய பிராச்சீனம் சொல்லுவான். ஓகே, அடையன் நாளைக்கு இன்னி வரைக்கும் கிருஷ்ணா மாதம் கூப்பிட்டாச்சு, அவர் இறங்கி வந்துட்டாரு. நாளையிலிருந்து 26வது பாசுரம் கிருஷ்ணனுக்கும் நம்ம கோதாலட்சுமி நாச்சியாருக்கும் ஆண்டாளுக்கும் நடந்த உரையாடல் பாசுரம் பார்க்கலாம். மாலே மணிவண்ணன் ஆரம்பிக்கும் அடுத்த பாசுரம். ரொம்ப சௌக்கியமான பாசுரம், நாளைக்கு கேட்கலாம். அதேன் அஸ்மன் குருபியோ நமஹ பரமகுருபியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ பரவர மாமுனாய மணவாள மாமுனாய ஆண்டாள் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.